உங்களை பார்க்குறதும் சந்தோஷமாக இருக்குது. பல மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் எனக்கு சந்திக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நான் போன தடவை வந்தப்போ நம்ம பல முக்கியமான காரியங்களை குறித்து நான் கற்றுக்கொண்டு வந்தோம். தொடர்ந்து ஏன்னா பலர் ஜெபபீடம் என்றால் கேட்பதற்கு சந்தோஷமாக கேட்குறாங்க. அதனால் என்ன விதமான பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி அறிஞ்சவுடன் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் லேசாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அப்படியே தங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஒரு வேகம் இல்லை ஜெபத்தில். சத்தம் போட்டு ஜெபிக்கிறத பற்றி நான் பேசலையே. நான் அது சத்தம் போட்டு ஜெபிக்கிற சிலருக்கு அதான் வேகம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் வேகமாக ஜெபிக்கிறது தான் வல்லமையான ஜெபம்னு நினைக்கிறாங்க. மூச்சு விடாமல் ஜெபிக்கிறது. அதையும் நான் சொல்லுங்க. தேவனோடு மெய்யாகவே இணைவது அது மிக முக்கியமானது. அப்போ அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் கவனிக்க போகிறோம். ஏன்னா தேவன் நம்மோடு கூட தத்ரூபமா அவர் இருப்பேன்னு சொல்றார். உலகத்தின் முடிவு கடைசி பரியந்தமும் சதா நாட்களிலும் உங்களோடு இருப்பேன். இது நம்ப முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தம் மட்டும். இப்ப இந்த உலகம் இருக்கா இல்ல போச்சா? என்ன இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தம் மட்டும் சதா நாட்களிலும், எல்லா நாட்களிலும். ஒரு வருஷத்துல உங்களுக்கு எத்தனை நல்ல நாள் இருக்கு, எத்தனை கெட்ட நாள் இருக்குது கணக்கு போட முடியுமா? சரியா? ஒரு வருஷம் ஒரே நாள்ல சரிங்களா எவ்வளவு நேரம் நல்லது நடந்திருக்கு, எப்பெல்லாம் கெட்டது நடந்திருக்கு. சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரம் இருந்திருக்கா இல்லையா? சந்தோஷப்படாத நேரம் இருந்திருக்கா இல்லையா? ஒரு நாள் எப்படி? ஆனா சந்தோஷப்படுறியோ சந்தோஷத்தையோ ஆண்டவர் கூட இருக்காரா இல்லையா? அதான் முக்கியம். நாம் எப்படி உணர்றோம், நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்கு, அது காரியம். நம்மோடு யார் இருக்கிறார்? இதை நாம் ஒவ்வொரு தடவையும் நமக்குள்ளார உணர வேண்டும். இந்த உணர்வுகளை நாம் வாழ்ந்தா நாம் கண்டிப்பாக இந்த பூமியை வெற்றியாக வாழ முடியும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பல தடவை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாம ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அவருடைய பிரசனம் என்ற சூழல்ல வாழும்படிதான் உருவாக்கினான். நம்ம அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டோம், அப்படிதான் நாம் வடிவமைக்கப்பட்டோம். அவருடைய பிரசனம் நமக்குள்ளாகவும் நாம் அவருடைய பிரசனத்துக்குள்ளாக வாழணும். இதுக்காக தான் நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். களிமண் எடுத்து சரிங்க தூசி எடுத்து ஆண்டவர் ஒரு உருவத்தை உண்டாக்கி அதுல அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு போட்டிருக்கு. அப்பொழுது அந்த மண்ணு சரிங்களா ஜீவாத்மானது. டப்புன்னு அந்த மண்ணானது உடலா தசையா இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. தசையா மாறிடுச்சு. அப்போ அது மாறினது என்ன காரணம்? தேவன் அவர் தன்னையே உள்ளுக்கு வச்சார். அதுக்கு தான் அவரோட சாயல் உண்டாக்கினார். நம் மனிதன் அவரோட சில பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் அந்த களிமண் உண்டாக்கும் போது தான் மனுஷனை உண்டாக்கினார். அவர் எப்போ தீர்மானம் பண்ணினாரோ அப்பயும் உண்டாக்கிட்டார். சரிங்களா? நாம் மனிதன் உண்டாக்குவோமா நமது சாயலின் படியும் நமது ரூபத்தின் படியும் அப்படின்னு சொல்லி அவர் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆண்டவரோட ரூபம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவரோட ரூபமும் சாயலும் பார்க்க முடியுமா? ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறவரை ரூபமும் சாயலும் பார்க்க முடியாதுப்பா. புரியுதுங்களா? அப்ப அந்த ரூபமும் சாயலும் அது கண்ணால பார்க்க முடியாது. அவர் எப்ப சொன்னாரோ அப்ப உண்டாக்கிட்டார். இப்ப அவனுக்கு இந்த பூமியில இருக்கிறதுக்கு பூமியில இருந்து தூசி எடுத்து உண்டாக்குறார்.
புரியுதா உங்களுக்கு? அவர் உண்டாக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் அவருக்குள்ள இருக்கான். எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் இருந்து எல்லாத்தையும் படைச்சார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் சும்மா சொல்றேன்னு, ஏன்னா சில பேர் அவருக்குள்ன்றது இன்னைக்கு சரிங்களா, ஏதோ சாப்பிடணும்னு சொல்லுங்க. ஏதாவது என்ன சாப்பிட ஆசையா இருக்கு? சரி, மசாலா தோசை வச்சுக்கோமே, சும்மா புரியுது. இன்னைக்கு மசாலா தோசை செய்வோம் அப்படிங்கிற போது அந்த எண்ணம் உள்ளுக்கு வந்துருச்சா இல்லையா? எண்ணம் வந்துருச்சு. என்ன இப்ப வெளிப்படல, நீ அதெல்லாம் எடுத்து போட்டா வந்துடும். மனிதனுக்கு அவன் செய்யும் போது தான் தோணுகிறது. ஆண்டவர் நினைக்கும் பொழுது தோன்றிவிட்டார். நீ பிறக்கிறதுக்கு முன்னே உன்னை நான் அறிவேன் சொல்லிதாரா இல்லையா? நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே உன்னை நான் அறிவேன், உன்னை எனக்கு தெரியும். ஓகே அப்படின்ற ஏன் அதை சொல்ல வரேன்னா, தேவனுடைய சாயல், அவரோட சாயல், அவர் ரூபம் அதன்படிதான் உண்டாக்கினார். அப்போ நாம் இந்த உடல் வருவதற்கு முன்பாகவே அவருக்குள்ள இருந்தோம். சரிங்களா? அந்த மண்ணை எடுத்து உருவாக்கி அவர் உள்ள வச்சிட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ மனுஷன் இந்த உடல் மண்ணானது ஜீவாத்மாச்சு, அதாவது சரீரம் வந்துருச்சு, ரத்தம் ஓடுது, எல்லாம் ஓடுது, அவர் உள்ளுக்கு இருக்கிறார். இதுதான் தேவனுடைய விருப்பம். எப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கணும், நம்முடனே இருக்கணும். வேத வசனத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. சரிங்களா? ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு. இதையும் காமிக்குது. அப்புறம் வாசிக்கிறோம், சரிங்களா, யாத்ராகம் 29:45-46. யாத்ராகம் 29:45-46. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நான் அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். உங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன், உங்க மத்தியில நான் இருக்க விரும்புகிறேன், உங்களோடு இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்றார். உங்கள் மத்தியில் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஆண்டவரோட விருப்பத்தை காமிக்கிறார். தேவன் மனிதன் உண்டாக்கி அவனை விட்டு பிரிய விரும்பவே இல்லை. அவன் பாவம் தான் தேவனை நம்ம பிரிச்சது. ஆனா அவர் உண்டாக்கினதே நாம் அவரோடும் அவர் நமக்குள்ளாரும் எப்பொழுது இருக்கும்படியாக அப்படின்னு சொல்லி. இது மிக முக்கியம். ஏன்னா நாம் வெற்றி, நம்மளோட வாழ்க்கையில செழிப்புக்கும் வெற்றிக்கும் அவர் பிரசன்னம் தான் காரணம். அது இல்லைன்னா வாழ முடியாது. அப்ப தேவன் அப்படி வச்சுதான் நம்மோடு கூட இருக்கணும்னு விரும்புறார். சரிங்களா? அப்ப தேவன் அப்படி விரும்புகிறார். அப்ப அதை நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுதான் உண்மை என்று அறிந்து அதை நாம் நாட வேண்டும். ஆனா பாவம் நம்ம பிரிச்சது. உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிற்று அப்படின்னு சொல்லி பாவத்தினால பிரிஞ்சு போயிட்டோம், அந்த பிரசனத்தை விட்டு விலகிட்டோம் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். இப்ப மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்கணும். அதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். சரிங்களா? அதான் பிரச்சனை. அந்த பாவங்களை அகற்றி நாம் மறுபடியும் தேவனோடு இணையும்படியாக ஒரு பாக்கியத்தை தந்தார். அப்ப தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்குவதற்கு தகுதிப்படுத்திட்டார். நம்ம மறுபடியும் அந்த சூழல்ல வாழ்வதற்கு நம்ம தகுதிப்படுத்திட்டார். ஏன்னா அவர் சிந்திய ரத்தம் இன்னைக்கும் பேசுது. அல்லேலூயா. அப்ப இந்த உண்மையை பிரதிபலிக்க தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு படிப்படியாக காண்பிக்க ஆரம்பித்தார். அதான் வேதவசனம் வாசிக்கிறோம். யாத்ராகம் 25:8 என்ன போட்டிருக்கான்? அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவங்க மத்தியில நான் தங்கணும். உங்க மத்தியில நான் தங்கணும். தங்குவதற்கு என்ன செய்யணுமா? நீ ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு, ஒரு இடத்தை நீ உண்டாக்கு அப்படின்னு. இப்ப நான் கேட்கிறேன், வானத்தையும் பூமியும் ஆண்டவர் தானே படைச்சார். சந்திர மண்டலம், சூரியன் ஆண்டவர் தானே படைச்சார். எல்லாம் தானே. மலைகள், குன்றுகள், ஏரிகள் எல்லாம் அவர் தானே படைச்சார். எல்லாம் அவர் தான் படைச்சார்.
படைச்சது அவருக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி வச்சிருக்க முடியாதா? சொல்லுங்கப்பா. ஆனா என்ன சொல்றாரு, நான் உங்க மத்தியில தங்கணும், எனக்கு ஒரு இடத்தை நீங்க ரெடி பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் படைச்சவரு நம்ம மத்தியில தங்குவதற்கு எனக்கு ஒரு இடத்தை நீ உண்டாக்குன்ற. இதுலதான் முக்கியம். சரி, நான் உங்கள் மத்தியில வாசம் பண்ணுவதற்கு, தேவன் நம் மத்தியில வந்து தங்குவதற்கு நாம் ஆயத்தப்படுத்தணும். அதாவது மனிதனுடைய பங்கெடுப்பு இருக்கணும். நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஆசை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீங்க வந்து தங்கணும்ன்றதுக்காக நான் என்ன பக்குவப்படுத்துகிறேன். நாம் பிரயாசம் எடுக்கணும், இல்லைன்னா தேவன் வரமாட்டார். இது மிக முக்கியம். நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அநேக நாம் அசட்டத்தனமா இருந்தோம். அவர் வரணும்னா அவர் தெளிவா சொல்றாரு என்னென்ன நீ செய்யணும். நீங்க அந்த யாத்ரா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்தை ரெடி பண்ணுனார். அந்த இடத்துக்கு பேர் ஆசரிப்பு கூடாதுன்னு சொல்றோம். எப்படி எல்லாம் கட்டணும்னு சொல்லி அவர் தான் திட்டத்தை கொடுக்கிறார். ஆனா அவர் கட்டி கொடுக்கலாம், திட்டத்தை மட்டும் கொடுத்தார். இதான் என்னோட பிளான், நான் வரணும்னா நீங்க கட்டு. பைபிள்ல தேவன் வருவதற்கு அவரோட பிளானை கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ ரட்சிப்பின் பிளான் என்ன? மனுகுலம் ரட்சிக்கப்பட தேவனோட திட்டம் என்ன? எப்படி போட்டாரு திட்டம்? தமிழ்ல கேட்கிறேன். மனுகுலம் ரட்சிக்கப்படுறதுக்கு தேவன் என்ன திட்டம் போட்டார்? அவரோட திட்டம் எப்படி வெளிப்பட்டது சொல்லுங்க. ஓகே, கன்னியானவள் குமாரன் பெறுவார், இயேசுக்கு பேர் விடுவார். அவர் தம் ஜனங்களே பாவத்திலிருந்து விடுவிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகணும், சிலுவையில் மறிக்கணும், மறித்து உயிரோடு எழுப்பணும். அப்படி இது தேவனுடைய திட்டம். இது ரட்சிப்புக்குரிய தேவனுடைய திட்டம். ஒவ்வொரு இடத்துல அவரோட திட்டத்தை வெளிப்படுறதா கணக்கா நடக்குது. சரிங்களா? அப்போ அதே போல தேவன் நம்ம மத்தியில் வந்து தங்குவதற்கு அவர் திட்டத்தை கொடுக்கிறார். அவரே சொல்றார் நீங்க இப்படி எல்லாம் கட்டுங்கன்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டுல தேவன் அவர்களுக்கு சொன்னது. ஏன்னா அவங்களுக்கு இந்த தேவன் யாருன்னு புரியல. 400 ஆண்டுகள் சும்மா அவங்க எகிப்துல இருந்துட்டாங்க. எகிப்தியோட தெய்வங்கள் தான் தெரியும், ஆபிரகாம் தேவன் யாருன்னு தெரியாது. ஆனாலும் அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அவங்க எகிப்துல இருந்தாங்க. எகிப்தினுடைய வழக்க முறைகள், எகிப்தினுடைய ஆராதனை முறைகள், அவங்களுடைய எல்லா வழிமுறைகளும் அவங்க கத்துக்கிட்டு அதை தான் தெரியும். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எடுத்துட்டு போக போறேன், உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போறேன், உங்களுக்கு சொந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி மோசே அனுப்புகிறார். மோசே வந்து பேசி அவங்களை கொண்டு வர இது தேவன் காட்டுறாரு பாருங்க. ஆண்டவர் ரொம்ப திட்டமா காட்டுறாரு. உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கொண்டு போறேன். ஏன் இப்ப எகிப்துல இருக்கு, பாலா போன தேசத்துல இருக்கு. புரியுது அவங்களுக்கு? அவங்களை சித்திரவதைப்படுறான், அடிக்கிறான், தெரியுங்களா? உங்களை கொடுமைப்படுத்துகிறார். அது வாழ்க்கை நல்ல. ஆனா உங்களுக்குன்னு இனிமையான வாழ்க்கை வச்சிருக்கேன், உங்களுக்கு சொந்தமான தேசத்தை வச்சிருக்கேன், அங்கதான் உங்களை நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை கொண்டு வரேன். இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் வந்த பிறகு, அங்கிருந்து வந்த பிறகு வனாந்தரத்தில் அவங்களோடு பேசுறேன். சரிங்களா? நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு அவங்களை பலப்படுத்த, திடப்படுத்த ஆண்டவர் செய்றாரா? வனாந்தரத்தில் பகல்ல மேகத்தின் மூலமாகவும் இரவுல அக்னியின் மூலமாகவும் அவங்களுக்கு வெளிப்படுறாங்க. அவங்க தத்ரூபமா பார்த்தாங்க, நெருப்பை பார்த்தாங்க, தேவன் வெளிப்பட்டாங்க. சரிங்களா? அந்த நெருப்பு கூட வருது. நீங்க ராத்திரி நடக்கும் போது ஒரு மாதிரி நெருப்பு கூட வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்களேன். நீங்க தனியா போறீங்க, அது மாட்டுக்கு வருது. சரிங்களா? உளுந்தடிச்சு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். கொள்ளுவாய் பிசாசு வரத்தை காட்டுது. புரியுதா உங்களுக்கு? ஆனா அக்னி ஸ்தம்பம்னு போட்டிருக்கு, the pillar of fire. அது போட்டு தக எரியுது. அது அவங்களுக்கு வழிக்கு வெளிச்சத்தை காண்பித்தது. தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நிரூபிக்கிறார். அப்புறம் பகல் மேகம், அந்த பயங்கர வெயில் தாக்கம், அந்த வெயிலுடைய தாக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறணும்.
அவங்க பாதுகாக்கப்படணும். ஆகவே ஆண்டவர் மேகத்தை கொண்டு வந்தார். இந்த வெயிலின் வெப்பம் உங்களை அழிக்காது, பொசுக்கி போட்டுறாது, சன்ஸ்ட்ரோக் உங்களுக்கு வந்துடாது அப்படின்னு சொல்லி அவர்களை பாதுகாத்தார். என்ன இது ஆசீர்வாதமா இல்லையா? அதாவது நீங்க போற பாதை கடினமா இருந்தாலும் நான் உங்களோடு கூட இருக்கேன். ஹல்லேலூயா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இதுல மிக முக்கியமானதுங்க, ஆண்டவர் அவர்களை கொண்டு வரும் பொழுது அவங்க எல்லாரும் தான் கூட இருந்தால் என்னெல்லாம் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். கவனிங்க, அவங்களை ஆண்டவர் நடத்தும் போது பல உபகாரணங்கள் மூலமாக அவர்களுக்கு எடுத்துக்காட்டா காட்டி அவர்களுக்கு காண்பித்தார். இன்றைக்கு நாம் அதை பார்த்து தேவன் இப்படித்தான் நடத்துறாரு, இன்னைக்கு ஆவியில் அவரை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அன்றைக்கு அவர்கள் பார்த்து இப்படித்தான், அதுக்காக ஆண்டவர் அக்னியை கொண்டு, இன்னைக்கு வந்து ஆண்டவர் அக்னியில் நடத்துறது இல்லை. சரிங்களா? இப்படி இல்லை. ஏன்னா பரிசுத்தாவே அக்னியா வந்திருக்கிறார். அன்னைக்கு கண் கூட பார்த்தார்கள், இன்னைக்கு அவர் நமக்குள்ளாரே வர. எப்படி அக்னியால வழி நடத்தினாரோ இன்னைக்கு அவர் வழி நடத்துறார். அவர்களுக்கு வெளிப்படையான ஒரு பாடம், நமக்கு உள்ளான பாடம். அல்லேலூயா. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கொள்ளணும். தேவன் நம்மோடு இருக்க தான் விரும்புகிறாரு, நம்ம விட்டு போக விரும்பல. அவர் நம்மோடு இருக்கிறார். அப்புறம் சொல்றாரு, நான் உங்களுக்கு தேவன், உங்க மத்தியில் இருக்கிற தேவன், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தரா இருக்க போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கை எப்படி அவங்க ஒழுங்குபடுத்தணும் சொல்லி ஒழுங்குமுறைகள் எல்லாம் கொடுக்கிறார். பாரு, நீங்க இப்ப என்னுடைய ஜனங்க, நான் உங்க தேவன், நீ எகிப்தில் இருக்க மாதிரி வாழ முடியாது, சுத்தமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சுத்தமா இருக்கணும். அதாவது ஆன்மீக உள்ளான வாழ்க்கையில சுத்தம் இல்லைனாலும் அவங்களுக்கு வெளியரங்கமாக சடங்காச்சாரமாக அவங்க சுத்தமா இருக்கணும். இன்னும் அவங்க ஆவியில பிறக்கல. புரியுதா உங்களுக்கு? இன்னும் ஆவியில பிறக்கல. அவரும் உள்ளுக்கு வரல. அவர் கூட தான் இருப்பேன், உள்ளுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை. கூட நான் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? கவனமா எனக்கு எது பிடிக்குது எது பிடிக்கல என்று சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதன்படி இருங்க. ஏன்னா நான் பட்சிக்கிற அக்னி அப்படின்னா. அப்ப அவங்க ரொம்ப கவனமா நடக்க வேண்டியதா இருந்தது. அப்ப ஆண்டவர் ப்ரூவ் பண்றார், தேவன் கூட இருந்தா என்னெல்லாம் நன்மை வரும் அப்படின்னு பார்த்தா நாம் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். சரிங்களா? நாம 26:30 ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி வாசஸ்தலத்தை நான் உனக்கு எல்லாம் பேட்டர்ன் காமிக்கிறேன், நீ அதன்படி நீ கட்டு அப்படின்னு. அப்புறம் பாருங்க 22ஆம் உபாகமம் 2:7 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரிகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன்னுடைய கை வேலைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வர. இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லுகிறார். 40 வருஷம் வனாந்தரத்தில் பாருங்க, தேவ பிரசன்னம் கூட இருந்தா என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் காமிக்கிறார். அப்போ அந்த டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். 40 வருஷம் வனாந்தரத்தில், 40 வருஷம் டவுன்ல இருந்தாங்களா வனாந்தரத்தில் இருந்தாங்களா? சொல்லுங்க. கிராமம் கூட இல்லைங்க, அது வில்லேஜ் கூட இல்லை, எந்த டெவலப்மெண்ட் இல்லை. 40 வருஷம் ஏறக்குற 1.5 கோடி மக்கள், சின்ன பிள்ளைகள்லாம் சேர்த்து, அப்புறம் மிருகங்கள்லாம் கூட இருந்தது. வழி இல்லை, எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த சேர்ச்சுக்கு வரும்போது நம்ம எவ்வளவு பெரிய ஒரு 10 கேலன் தண்ணியா கொண்டு வரோம் நீங்க குடிக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் வர்றதுக்கு ஆளுங்க 1 லிட்டர் தண்ணி கொண்டு வரும். சரிங்களா? அவங்க 40 வருஷம் போனோம். எங்க இருந்து தண்ணி சப்ளை வந்து பைப் போட்டுச்சா? எங்க பைப் போட்டுருச்சா? பைப் போடுது. மிருகம் குடிக்கணும், நீ குடிக்கணும், பிள்ளை குடிக்கணும், எல்லாம் குடிக்கணும். எங்கேயா தண்ணி இருக்கு? டேங்கர் வந்துச்சா? எங்க இருந்து டேங்கர் வந்துச்சு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு வசதி இல்லை, ஒரு நவீன காரியம் இல்லை. யார் இருந்தது? தேவன் இருந்தான். இது ஆண்டவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. உன்னோட பாதை பயங்கரமா இருக்கலாம்,
எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். நான் இருக்கிறேன் அறிந்திருந்தால் நான் உங்க சும்மா விட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவரோட பிரசன்னம் கூட இருந்தா நிச்சயமாய் நன்மை உண்டாகும். இதுதான் தேவன் அவங்களை வச்சு நமக்கு இன்னைக்கு படிச்சு கொடுக்கிறேன். அவங்களை பாருங்க, 40 வருஷம் யாருமே யூகித்து சொல்ல முடியாது. சில பேர் நினைச்சாங்க இந்த வனாந்தரத்துக்கு செத்து போயிருவாங்க. ஏன்னா கரெக்டுங்க, அவ்வளவு பயங்கரம் அந்த நாட்கள்ல. ஆண்டவர் சொன்னார், நான் கூட இருக்கிறேன். அவருடைய பிரசனம் இருந்ததுனால அவர்கள் 40 வருஷம் அவங்களுக்கு குறைவில்லையா. ஹல்லேலூயா. அவங்களுக்கு 40 வருஷம் கூட இல்லை. இன்னைக்கு கை நிறைய சம்பாதிச்சா கூட போதும்னு சொல்றோமா? நீ சொல்லுங்க, சரிங்களா? பத்தாது, இன்னும் வேணும். ஏதாவது குறை இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு குறைவில்லை என்றார். அப்புறம் இன்னொரு காலத்துக்கு வர தேவனோட வசனம், அவருடைய மகிமை பிரசனம் கூட இருந்தா என்ன நடக்கிறார்? இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அதாவது சரிங்களா, 40 வருஷம் நீ உன்னுடைய உடுத்திருந்த அந்த ஆடை பழுதாக, புரியுதா உங்களுக்கு? நீங்க போட்டிருக்கிற செருப்பு கூட தேவையா? அவர் சொல்றேன், இங்கெல்லாம் இருக்கிறீங்க, ஒரு வருஷத்துல எத்தனை சப்பாத்து செருப்பு வாங்குறீங்க? சில பேர் போடுவாங்க, நடப்பாங்க தரக்கு தரக்கு, புரியுதுங்களா? தரக்கு தரக்கு நடக்கும் போது தரக்கு தரக்குன்னு அதுலயே சப்பாத்து சீக்கிரம் தேய்க்கிறோம். சிலர் அடிமையில எடுத்துட்டு அழகா நடப்பாங்க, அது கொஞ்சம் மெதுவா தெரியும். ஆனா அநேகருக்கு இந்த குதிக்கால இருக்குல்ல, அந்த பக்கம் தான் தெரிஞ்சு ஓட்ட மாட்டாங்க. நீ என்னதான் சப்பாத்து போட்டாலும் கவனிங்க, இவங்க வனாந்தரத்துல தினசரி நடக்கணும். அங்க பஸ் இல்ல, புரியுது உங்களுக்கு? வாகனம் கிடையாது, எல்லாம் கால்நடை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தினசரி நடந்து போனோம். அப்ப சப்பாத்து ஆண்டவர் சொல்றாரு, பாத்தியா அந்த சப்பாத்து வரைக்கும் நான் கரவலன்னு இருந்தேன். உன்னுடைய செருப்பு கூட பழுதாகாம நான் காத்துக்கொண்டேன். என்ன ஆண்டவர்! ஹல்லேலூயா! என்ன ஆண்டவர்! ஆண்டவர் சொல், என் பிரசனம் கூட இருந்தா உன்னை நான் கவனிச்சுக்குவேன். அதுல இன்னொரு வசனம் சொல்லு, அதுல ஒருத்தன் கூட வியாதிப்படல, இல்ல சுகவீனமா இல்ல, எல்லாம் சுகமா இருந்தா. ஹல்லேலூயா! அப்புறம் அந்த 40 வருஷம் வரும்போது அநேக குழந்தைகள் பிறந்தாங்க. குழந்தைகள் பிறந்தாங்க 40 வருஷம். எந்த ஆஸ்பத்திரி போனாங்க? எந்த கைனகாலஜிஸ்ட் சந்திச்சாங்க? சொல்லுங்க. எந்த புள்ள வாட்டில் படுத்திருந்தாங்க? புரியுதா? ஆஸ்பத்திரி இல்ல, யாரும் டாக்டர் இல்ல, மருத்துவச்சிகள் குழந்தை பிறக்கிறது உதவி செஞ்சவங்க இருக்காங்க. ஆனா குழந்தைகள் நல்லா பிறந்தது. எந்த குழந்தையும் பிறந்து சாகல, உடனே எல்லாம் நல்லா இருந்தது. மோசே பிறக்கும் போது பார்வன் திட்டம் போட்டான், இந்த குழந்தைகள்லாம் கொல்லணும்னு. ஆனா என்ன நடந்ததா? அவங்க எல்லாம் சுகமா இருந்தாங்க. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் அந்த பிறப்புல கூட அவரை பத்திரமா காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா! அது வனாந்தரம், நல்ல ஆஸ்பத்திரி இல்ல, நல்ல இடம் இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு போகணும், கற்பனை பெண்களா நடக்கணும், சரிங்களா? அங்கங்க ஆண்டவர் நிப்பாட்டுவாரு. எல்லாரும் ஒரே டைம்ல கற்பனை ஆகிறது இல்லையே, சரிங்களா? அப்ப கொஞ்ச நாள் இருப்பாரு, அப்புறம் கொஞ்ச நாள் போகணும். அது சில கற்பனை பெண்கள் நடந்து வரணும், புரியுதுங்களா? ஆனா நடந்ததுங்க, எல்லாம் தூக்கிட்டு நடந்ததுங்க. எந்த குழந்தையும் சாகல. அப்போ அது ஒண்ணு கழுகு, அது அழிஞ்சு போகல, எல்லாம் நல்லா இருந்தது. ஏன்? கூட இருந்தா. பிரசனம் கூட இருந்தா இதுதான் நடக்கும். அப்புறம் குழந்தைகள் பிறந்தது. 40 வருஷத்துல எத்தனையோ குழந்தைகள் பிறந்தது.
சரிங்களா? இன்னைக்கு ஆஸ்பத்திரி போய் குழந்தை பெற்றெடுத்த உடனே எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு கவலை இருக்கு. என்ன மாதிரி கவலை? சொல்லுங்க. யாருக்கும் தெரியல. குழந்தை பிறந்த உடனே இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை இருக்கு. மஞ்சள் காமால கண்டிப்பா வந்துடும் பிள்ளைகளுக்கு. மஞ்சள் காமாலை சொல்றது புரியுதுங்களா? மஞ்சள் காமாலை. அதனால பிள்ளை சரிங்களா தாயின் வயிற்றுல இருந்து வந்த உடனே மிஷின் உள்ளுக்கு போயிருக்கு. ஆமா சரிங்களா? இங்க இருந்து வந்து மிஷினுக்கு போய் தான் வீட்டுக்கு வருது. ஏன்னா மஞ்சள் காமாலை. நான் கேட்கிறேன், மனாந்தரத்தில் 40 வருஷம் பிறந்தது எந்த காமாலா இருந்தது? எந்த மிஷின் இருந்தது? அந்த குழந்தைகள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் சுகமான பிரசவம் கொடுத்து அவர்களை காத்து கொண்டார். இது அவருடைய பிரசனம் கூட இருந்தா என்ன நடக்கும்? வனாந்தரத்தில் அவர்களுக்கு விதைக்க முடியாது, நேரம் இல்லை, கடந்துட்டு போறாங்க. விதைப்பது அறுப்பது முடியாது. ஆனாலும் ஆண்டவர் 40 வருஷம் சப்ளை பண்ணாரா இல்லையா? சொல்லுங்களேன். 40 வருஷம் அவர் இறக்குமதி செய்தார். வானத்துல இருந்து யாருமே தடை செய்ய முடியாது. ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். இறைச்சி வேணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு இறைச்சி வேணும், நான் குழுவதான் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் சும்மா சொன்னாரு, எல்லாம் வந்து இறக்குகிறாங்க. சரிங்களா? அந்த நாள்ல சரிங்களா ஃபுட் பேண்டா கிடையாது, கிராப் கிடையாது வந்து கொட்டுறதுக்கு. சரிங்களா? அந்தந்த காடைகள் தானா பறந்து அக்கா கூப்பிட்டீங்களா சரிங்களா எல்லாம் வீட்டை நோக்கி வந்தது. அவங்க வீடு பார்த்தா எல்லாம் அங்கேயே இருக்கு. சரிங்களா? கவனிங்க, எந்தெந்த வீட்டுக்கு யாருக்கு தேவையான ஆண்டவர் நேரம் வீட்டுக்கே போஸ்ட் பண்ணிட்டார். டெலிவரி, ஹோம் டெலிவரி. இதுதான் ஆண்டவர் சொல்ற, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, பிதாவுக்கு தெரியும். தேவ பிரசனம் கூட இருந்தா என்ன நீங்க அனுபவிக்கலாம் என்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அங்க கற்றுக் கொடுத்து இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள முடியுங்கிற. ஏன்னா அந்த தேவன் தான் இங்க இருக்கிறார். அவங்களோடு கூட இருந்ததுனால இருந்தா நான் இதெல்லாம் செய்வேன், உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நன்மைகளால் நிரப்பினார். எதிரிகள் எழுப்பி வந்தாங்க அவளை போர் செய்ய. ஆனா அவர் கூட இருந்ததுனால எதிரிகள் தோற்று போனாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நான் காத்துக்கொள்வேன். உங்களுக்காக போராடுகிற தேவன் நான். அவரோட பிரச்சனம் கூட இருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் மங்கி போகும். இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சபைக்கு தேவ பிள்ளைகள் தேவ பிரசனத்தை முக்கியப்படுத்தினா இந்த காரியங்களை நாம் அனுபவிப்போம். அதுக்கு தான் அவங்க சொன்ன, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. அப்போ இந்த தேவ பிரசனம் வருவதற்கு கொண்டு வருவதற்கு சரிங்களா அங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மத்தியில நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு இடத்தை ரெடி பண்ணுங்க, எனக்கு ஒரு இடத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு தேசமா ஒரு இடத்தை ரெடி பண்ண சொல்றாரு. ஆனா இங்க நமக்கு இன்றைக்கு நம்மை ரெடி பண்ண சொல்றாரு. அல்லேலூயா. உங்களை ரெடி பண்ணுங்க, என் பிரசனம் உங்களோடு வரணும். உங்களை ரெடி பண்ணி என்னோட வார்த்தைக்கு ஏற்றதா செஞ்சான். ஏன்னா மோசே என்ன சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற பேட்டர்ன் படியே நீ செய்ய. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையானதை ஆண்டவர் வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம எப்படி அவருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். உதாரணமா ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. எப்பெல்லாம் ஒப்பு கொடுக்கிறது? வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், சரிங்களா, நான் ஈஸ்டர் சண்டே ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என் ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுக்குறேன். சரிங்களா, எந்த வருஷத்துல ஒரு தடவை ஒப்பு கொடுக்க. சில பண்டிகைகள் மட்டும் ஒப்பு கொடுப்பாங்க, அதை மிஸ் பண்ணா கிறிஸ்துமஸ் கொடுத்துப்பாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறதா, நாம்
ஜீவ பலியாகவே நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா இது ஆண்டவர் விரும்புறார். அவரோட பிரசன்னம் நமக்குள்ள வர அவர் விரும்புறார். என் பழைய ஏற்பாட்டுல அந்த பலி எரிஞ்சு போகும்பொழுது தான் தேவ பிரசன்னம் வருது. சொல்றது புரியுதுங்களா? அந்த பலி எரிக்கப்பட்டு அது எழும்பும் பொழுது, அந்த நறுமணம் எழும்பும் பொழுது தேவன் வந்தார், பேசினார் அப்படின்னு போட்டிருக்கு. அது அவங்க பலி செலுத்தும் போது மட்டும்தான் தேவன் வந்தார். புரியுது அவங்களுக்கு? அவர் பிரசனம் வருது. இப்போ நாம் நம்மையே ஜீவ பலின்னு ஒப்பு கொடுக்குற. அங்க பலி செலுத்துறதுக்கு அவங்க ஒரு இடத்துக்கு போய் பலிபீடம் கட்டி எல்லாம் செய்யணும். ஆனா இப்போ நாமே ஆலயம், நாமே பலிபீடங்கள், நாமே ஆசாரியர். இப்ப சொல்லுங்க, நீங்க வேற யாரை தேடிட்டு போக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவனும் பார்க்க ஆண்டவர் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோட ஆசைகள், இன்பங்கள், என்னோட திட்டங்கள், தீர்மானங்கள், என்னோட இலக்குகள் எல்லாம் உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். என் மனம் போன போல நான் நடக்க மாட்டேன், உங்களுடைய விருப்பப்படி நான் நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சமர்ப்பணம் செய்து. ஏன்னா பைபிள்ல வாசிக்கிறோம், ஆசாரியன் ஒவ்வொரு காலம் எழுப்பி வந்து செக் பண்ணணும் பலிபீடத்தை. அப்ப நாம் ஒவ்வொரு மனித அனுதினமா செய்ய வேண்டிய ஒரு காரியம். வருஷத்துல ஒரு தடவை இல்ல, ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங் வந்து ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற அப்படின்னு சொல்றதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த நேரம் தான் சில பேர் ஒப்பு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை சொந்தமா நடப்பாங்க. ஆனா அந்த ஒப்பு கொடுத்தல என்னன்னா, என் சித்தம் அல்ல உன் சித்தம், என் விருப்பப்படி நடக்க மாட்டேன், உங்களுடைய விருப்பப்படி. இது தேவன் கூட இருந்து நம்ம அவரோட பிரசன்னத்தை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரோட பிரசன்னம் வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமை உண்டாகிறது. சங்கீதக்காரன் சொல்றார், சரிங்களா, கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையுமா இருக்கிறார், எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார். ஆண்டவர் தான் எனக்கு கோட்டை, அடைக்கலம். அப்படி அந்த வார்த்தை கோட்டை என்பது, சரிங்களா, கோட்டை என்பது நான் ஆபத்து வரும்போது உள்ளுக்கு போய் பதிந்து கொள்கிற இடம். கோட்டைன்னா அதுதான், கோட்டை வட்டான்னு சொல்ல நான், சரிங்களா. கோட்டை என்பது என்னதான், ஆபத்து வரும்போது ஒரு கோட்டை இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஒளிஞ்சுக்கிட்டாக்கா வெளியில் இருக்கிற ஆபத்தை என்ன தொடாது. அப்ப தாவீது இப்படிதான் சித்தரித்து சொல்றார், அவரோட பிரசன்னம் நமக்கு கோட்டை போல இருக்கிறது, சரிங்களா. அப்போ அவரோட பிரசன்னத்தை கவர் பண்ணிக்கிட்டா உனக்கு பொல்லாங்கு நேரிடாது. இது யாருக்கெல்லாம்? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார், நிறைய கொடுத்து வச்சிருக்கிறார். அதுல இந்த வாழ்க்கை, இந்த பூமியில நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் இருக்கு. போராட்டம் நிறைய இருக்கு. வீட்டுல போராட்டம், வேலை இடத்துல போராட்டம், நீ சும்மா இருந்தாலும் உனக்கு போராட்டம். புரியுதுங்களா? போராட்டம்ன்றது சரி எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா பைபிள்ல வாசிக்கிறோம், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. எங்க போனாலும் கொலை, திருடு, கற்பழிப்பு, அக்கிரமம், அநியாயம், எந்த இடத்துக்கு போனாலும் பிள்ளைங்கள எந்த இடத்துல இந்த சம்பவம்லாம் இல்லாத ஒரு இடம் சொல்லுங்கப்பா. கஷ்டம் எனக்கு தெரியும், கஷ்டம். அந்த இடத்துக்கு போயிருந்தாக்கா அங்க ஒன்றும் தீங்கு இருக்காது, கஷ்டம். சரிங்களா? ஏதாவது இருக்கா பிள்ளைங்கள சொல்லுங்க, எதை சொல்லுங்க, நானும் பெயிண்டா பண்ணிட்டு வந்துருக்கேன். நீங்க எங்க போனாலும் இந்த பூமி பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, இருளின் பிடியில் இருக்கிறது. நாம் எங்க போனாலும் நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது, சரிங்களா. ஆக விழித்திருந்து, சரிங்களா, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்கள் எதிராளியான பிசாசானவன் யாரை விழுக்கிறான் என்று வகை தேடி தெரிகிறான். எங்க போனாலும் நமக்கு ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்து இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும். ஹல்லேலூயா. சில பேர் ஆண்டவரே உங்க பாதுகாப்பு எனக்கு தாங்க, சும்மா சொல்லிட்டு கவனிங்க, பாதுகாப்பு எனக்கு தாங்க, சரிங்களா, அப்படின்னு சும்மா சொல்றதுல இருக்கும். அந்த பிரசனத்தை நம்ம பிரசனத்துக்குள்ளாக நம்ம வைப்பதும் தெரியாது. அவரோட பிரசனத்துக்குள்ளாக நம்ம கொண்டு வைப்பதை நிறுத்துவதற்கு வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டா அது கண்டிப்பா நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னிடத்தில் வந்து
என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்வான் என்றால் அவன் புத்தியுள்ள மனிதர்கள் கற்பாரின் மேல் கட்டிய வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஒருவன் என்னிடத்தில் வந்து என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்தால் கற்பாரின் மேல் தன் வீட்டை கட்டின மனிதனுக்கு ஒப்பாக இருப்பான். அந்த வீட்டின் மேல் மழை வந்தது, காற்றடித்தது, வெள்ளம் வந்தது, வீடு நிலைத்திருந்தது. வீடு நிலைத்திருந்தது. அவர் வெறும் வீட்டை பத்தி பேசல, வீட்டை ஒப்பனையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து பேசுறார். ஆனா அவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர் மணல் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான். வெள்ளம் மழை எல்லாம் வந்து வீடு அழிஞ்சு போனது. ஒண்ணு நாசமா போச்சு, ஒண்ணு நிலையா இருந்தது. இப்ப நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கை நாசமா போகணுமா இல்ல ஆசீர்வாதமா இருக்கணுமா? எல்லாம் அதைத்தான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அதுல முக்கியமான காரியம் என்ன? ஒருவன் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்தாள். 3 காரியம். இது ஒழுங்கு இருக்கா இல்லையா? அப்ப நம்ம யார்கிட்ட வரணும்? சொல்லுங்க, யார்கிட்ட வரணும்? அந்த இயேசு எங்க இருக்காரு? இயேசு எங்க இருக்காரு? அவர் தான் பாஸ்டர். செடிகள் தொங்கி நடக்கும் பண்ணும்போது போயிட்டாரு. சரிங்களா? அவரு போய் எவ்வளவு நாள் ஆகுது? சரிங்களா? இன்னும் தந்திக்கு மேல தந்தி அனுப்பணும் சீக்கிரமான்ட்டு. அவர் வந்த பாடக்கான பாஸ்டர் எங்க கண்டுபிடிக்கிறது? அவரை எப்படி அவர்கிட்ட போய் கேட்கறது? சரிங்களா? எப்படி கேட்கறது? அப்படின்னு ரொம்ப பேர் நம்ம தேய்க்கிறாங்க. ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிறது, அவர் சரீரத்தில் இல்லைனாலும் யோவான் 1 அதிகாரம் 1 என்ன சொல்லுகிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனால் இருந்தது, தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம மத்தியில இருந்தார். கவனிங்க, அந்த வார்த்தை தான் தேவன். ஆனா நம்ம மத்தியில வருவதற்கு அந்த வார்த்தை மாம்சமானார், நம்மோடு கூட இருந்தார். சரிங்களா? வனாந்தரத்துல தேவன் கூட இருந்து காண்பித்தார். புதிய ஏற்பாட்டுல இயேசு தேவன சரீரத்துல வந்து நம்மோடு விளங்கினார். ஹல்லேலூயா! அப்பத்தை பெருக்கினாரா இல்லையா? சொல்லுங்க. தண்ணீரை திராட்சைக்கு மாற்றினாரா இல்லையா? சரிங்களா? மருத்துவர்களோடு எழுப்பினாரா இல்லையா? வியாதிஸ்தரை சுகப்படுத்தினாரா இல்லையா? குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினாரா இல்லையா? ஹல்லேலூயா! அவர் உபதேசம் பண்ணாரா இல்லையா? ஏன்? தேவன் கூட இருந்தால், அவர் பிரசன்னம் கூட இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி தத்ரூபமா காமிக்கிற. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இயேசு வரும் பொழுது அவர் தேவனாக வரவில்லை. தேவனுக்கு ஒரு எல்லா மகிமையும் வைத்துட்டு அவர் அடிமையின் கோலம் எடுத்து வந்தார். அடிமையின் கோலம் ஒண்ணும் இல்லாம வந்தார். அவர் பிறக்கிறது கூட உருப்படியான இடம் இல்லை. புரியுங்களா? மாட்டுக்கொட்டாய் தொம்பாங்க பண்ண. புரியுதா உங்களுக்கு? அதை தொம்பாங்க பண்ணாரு. அது பிறக்கிறது கூட ஒழுங்கான இடம் இல்லை. அவ்வளவு ஏழை. அடிமையின் கோலம். ஏன்? உங்களோடு என்னோட அடையாளப்படுத்த. ஹல்லேலூயா! அடையாளப்படுத்த நம்மை போல இருந்தார். ஆனால் நான் என் பிதா என்னில் இருக்கிறார், நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம். அவருடைய தேவ பிரசன், அவரே தேவனோட பிரசன்னமாக காணப்பட்டார். நம்மத்தில் உள்ளாங்கினார். இயேசு போன இடமெல்லாம் நன்மை நடந்தது. ஹல்லேலூயா! அவர் வார்த்தை கேட்டதெல்லாம் நடந்தது. ஒரு வார்த்தை பேசுமாண்டவரே, என் மகள் சோமாவா, சோமாயிட்டா. புரியுதுங்களா? பேசுமாண்டவரே, அந்த பிசாசு போகட்டும், போயிடுச்சு. இதா என்ன ஆண்டவர் காமிக்கிறார் தெரியுமா? தேவ பிரசன்னங்களோடு இருந்தா இதெல்லாம் நடக்கும். இப்ப இயேசு இல்லதான், ஆனா அவரோட பிரசன்னம் இருக்கிறது, அவரோட வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமா தான் தேவன் பேசுறார். இப்போ என் ஆண்டவரோட வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது.
சில பேர் சொல்லுவாங்க, சரிங்களா, கூறுகிட்ட பசங்க பழைய ஏற்பாட்டெல்லாம் வாசிக்காதுங்க, இந்த பழைய ஏற்பாட்டெல்லாம் முடிஞ்சு அந்த புதிய ஏற்பாட்டெல்லாம் இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க, இதெல்லாம் தடலாக்கும். எல்லாத்தையும் கிழிச்சு பார்த்தா 4 பேஜ் தான் கிடைக்கும் வாசிக்கிறது. இன்னும் சில பேர் இருக்காங்க, பைபிளர் சிவப்பு லெட்டர், ரெட் லெட்டர்ஸ், சரிங்களா, இயேசு பேசின வார்த்தையெல்லாம் சிவப்புல போட்டுருப்பாங்க. சில பைபிள்ல, தமிழ்ல அப்படி இல்லை. இங்கிலீஷ் பைபிள்ல இயேசு பேசினதெல்லாம் சிவப்புல போட்டிருப்பாங்க, சரிங்களா. இப்ப இந்த கோர்ஸ் என்ன செய்யுதுன்னா, மனுஷன் பேசுறதெல்லாம் அழிச்சுக்கிட்டு இயேசு பேசுறது மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஹலோ, அப்படின்னு ஒரு கோஷன் இருக்கு. அதையும் நம்ம கிட்ட சில இந்த யூடியூப்ல போட்டு அப்பாவும் போட்டு கொப்பளிச்சு துப்புறாங்க. கண்ட உபதேசங்கள் நம் ஆட்களுக்கு அதை நிர்ணயப்படுத்த ஒரு சுய புத்தியாவது இருக்காங்க. நல்லா இருக்கு, அவங்க பிரசங்கம் நல்லா இருக்கு. இப்ப நீ பைபிள் படிக்க தேவையில்லைன்ற, ஏன்னா ஆண்டவர் தான் வார்த்தை, அவரை உள்ள வந்து விட்டாரு, அப்புறம் வாசிக்கணும் நீ. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு நீ வாசிக்கணும்? தேவையில்லை, பைபிள் தேவையில்லைங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. ஜபம் அது தேவையில்லைங்க, பைபிள்ல போட்டு இயேசு நமக்காக ஜபம் பண்ற. உன் ஜபம் இயேசு செய்யற ஜபோட மிஞ்சிக்குமா? அவர் தான் ஜபம் பண்றாருன்ற பைபிள்ல போட்டிருக்க. அம்மா பைபிள்ல போட்டிருக்கு. அதுக்கு நீ ஜெபிக்க கூடாதுன்னா என்னோட வந்து ஜபம் பண்ணு சீடருக்கு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. என்னோட வந்து ஒரு நேரம் ஜபம் பண்ண சொன்னாரா? நீ பூமியில இருக்கும் சொல்லிட்டு போயிட்டாரியா? நான் நீ பண்ண சொல்றேன். அவர் ஜெபிக்கிறாரு, எனக்கு என்ன? அவர் எல்லாத்தையும் ஜெபிக்கிறார். இப்போ ஜெபிக்கிறவங்க ஜெபிக்காம ஆக்கிட்டேன், பைபிள் வாசிக்கிறவங்க வாசிக்காம ஆக்கிட்டேன், சரிங்களா? இப்போ அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு சில பேர் சீரோல இருக்கிறாங்க, சரிங்களா? அன்னைக்கு நான் கேட்டேன், சரிங்களா, நீங்க ஆலோசனை கேட்க ஒரு பாய் சொன்னா ஏய் உனக்கு ஆலோசனை எங்க போவீங்க என்ன? நான் சும்மா கேட்டேன். அந்த பையன் சொல்றான் ChatGPT. புரியுதுங்களா? ஏன்னா அதில் போட்டாக்க எல்லாம் கொடுத்துருங்க. அப்போ சரிங்களா, நீங்க ஜெபிக்கவும் தேவையில்ல, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க தேவையில்ல. ஏன் ஏய் ஆயிட்டு இந்த ஒரு கதியில நிற்கணும். ஆனா தேவ பிரசன்னம் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருந்தால் ஆண்டவர் வெளிப்படுத்துறார் என்னெல்லாம் நடக்கும். நம்ம அனைவரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அவருடைய பிரசன்னம் நம்மோடு தங்குவதற்கு நாம் ஏற்ற சூழலை உருவாக்கி நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் விரும்புகிற ஒரு சூழல் எப்போது இருக்கணும் நம்ம சுத்தி. அதனால தான் நீங்க கட்டுக்கள்ன்றார். எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்து. அது அவங்களுக்கு மட்டும் சொல்லல, அவங்களுக்கு தத்துவமா பொருளை வைத்து கட்ட சொன்னார். ஆனா இன்னைக்கு நம்ம வார்த்தை வைத்து கட்ட சொல்றாங்க. அப்போ அவரிடத்தில் வந்து அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கை நிலையாக இருக்கணும்னா முதல்ல அவரிடத்துக்கு வரணும். அவரிடத்துக்கு வரணும். என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள். நான் கவனிங்க, இதை நான் சொல்றப்ப உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் முன்முறுத்தாங்க, எங்களுக்கு இறைச்சி இல்லை, இறைச்சி இல்லை, இறைச்சி ரொம்ப ரொம்ப முக்குரமா, சரிங்களா, கோவப்பட்டு அவங்க வெறியா இருந்தாங்க. அப்போ மோசே ஆண்டவர் வந்து சொல்றாரு, இவங்களாம் நானா பெத்த, நானா உண்டாக்குனேன், எனக்கு என்ன தலைவிதியா இவங்கெல்லாம் அவங்க கொண்டு வர்றது? இவ்வளோ பேருக்கு நான் எங்கே போக இறைச்சி இறைச்சி போகிற திரும்புறதெல்லாம் இறைச்சி இறைச்சி இறைச்சின்றான். போராடலாம் இறைச்சி, போராடலாம் இறைச்சின்றான். நான் என்ன செய்யறது ஒப்பறிவிக்கிறேன். நான் சொல்றேன், இந்த சம்பவம் நடக்கும். எத்தனை வருஷம் நடத்தினாரா அவங்கள வனாந்தரத்தில்? எத்தனை வருஷம்?
அப்ப 40 வருஷம் கூட இருந்தாரா? மேகம் இருந்ததா? அக்னி இருந்ததா? 40 வருஷம். இந்த சம்பவம் அவங்க இறைச்சின்னு கேட்கறாங்களே, அப்பவும் அவர் இருந்தாரா? தேவ பிரசனம் இருந்ததா? இருந்தது. சரிங்களா? ஆனா அவங்க பேசும்போது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா பதில் கொடுத்தாரா? இல்ல. மோசே சொல்ற, சரிங்களா, இந்த பாருங்க இதெல்லாம் இருக்குது, நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன் அப்படி சொல்லும் ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறார். வேதனைப்பட்டு என்ன கொண்டு போட்டுருங்க, அழிச்சு போட்டுருங்க, எனக்கு வேண்டாம், அந்த வேலையை தாங்க முடியாது. ஆண்டவருக்கு அவங்க அப்படி பேச்சுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம மனதை நாம் தேவனுக்கு முன்ன ஊற்றலாம். ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நெருக்கமா வர முடியும், பேச முடியும். அவர் சும்மா வந்து அழுலியா ஸ்தோத்திரம் அழுலியா சொல்லிக்கிட்டு இருக்கல, அவர் காரியமா பேசுறார். நீங்க அந்த வாக்கியத்தை வாசித்தீங்களா? எப்படி சுவாரஸ்யமா இருக்கு தேவனோடு பேசுறது. அவர் பேசுறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாது, நாளைக்கு தான் எல்லாரும் ரெடியா இருக்கு, யாராச்சும் நாளைக்கு வரும், நான் நாளைக்கு டெலிவரி பண்றேன். புரியுதா? நடக்கும்போது தேவன் இருந்தாரா இல்லையா? ஆனா ஸ்பெஷலா கூப்பிடுறதுக்கு அவர்கிட்ட போற தேவ பிரசனம் இருக்கலாம், ஆனா நீ அவர்கிட்ட பேசணும். புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட நீ பேசணும், அவரோட உரையாடும். தேவன் இந்த சொல்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார், கேட்டுட்டு தான் இருந்தார், ஒன்றும் செய்யல. மோசே கேட்ட பிறகுதான் செய்யல. ஹல்லேலூயா. இது முக்கியங்க. இயேசு கூட இருக்கிறாங்க, பாஸ்டர் நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூட இருந்துகிட்டே கவலைப்பட்டுட்டு போறேன். ஆண்டவர் கூட சில சீட்டர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் போட்டில் போயிட்டு இருக்காரு, போகும்போது தூக்கம் வந்துச்சு, தூங்குறாரு. திடீர்னு கடல் கொந்தளிக்குது, கடல் ஆபத்தாக இருக்குது. சரிங்களா? படகு இங்கேயும் அங்கேயும் ஆடுது. இந்த பசங்களுக்கு சரிங்களா பீதி வந்துருச்சு. ஐயோ என்னடா அது, எடுத்து இவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, பல தடவை அந்த கடல்ல போய் பல விதமான அனுபவம் பெற்ற மீன் பிடிக்கிறவங்க இப்ப என்ன சொல்றாங்க, டேய் நான் சாக போகிறோம், ஆண்டவருங்க மாஸ்டருங்க தூங்குறாரு. சரிங்களா? அவர் பேர் போறோம், ஆண்டவர் உங்க கவலை இல்லையா, நாங்கள் சாவ போறீங்க, சரிங்களா, சாவ போறீங்க, தூங்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. இதுக்கு முன்னாலதான் ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சாரு. அந்த பக்கம் அற்புதம் செய்ய அடையாளம் செஞ்சு சந்தோஷமா சும்மா ரிவைவல் அவங்களுக்கு, ரிவைவல். ஆனா அந்த கடல் கொந்தளிப்பு காத்து ரிவைவல் எல்லாம் போச்சு. சில பேர் எழுப்புதல் கூட்டத்துக்கு ஜெயிச்சுங்க, சரிங்களா? ஆமா, ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் ஸ்பெஷலா இருக்கும், சரிங்களா? கையை வச்சாரு இங்க ஆட்ட கட்டெல்லாம் நீங்க தான், சரிங்களா? 2 நாளைக்கு எல்லாம் புசுக்குன்னு போயிடும். அவங்களோட எழுப்புதல் அவ்வளவுதான், மனசுல பதியல. இந்த சீடர்கள் அவர் கூட தான் இருக்கிறாரு, அற்புதம் செஞ்சவர், அதிசயம் செஞ்சவர் இங்க இருக்கிறார், சரிங்களா? கண்களுக்கு குருட்டு கண்கள் திறந்தவர், மருத்துவர் எழுப்பினர் எங்க இருக்கிறார். இந்த பசங்களுக்கு இன்னும் யூகிக்கல. ஆபத்து வரும்போது ஐயோ சாவ போறோம்னு சொன்னாங்க. நாங்கள் அழிந்து போகிறது உமக்கு கவலை, என்ன கவலை இல்லாம தூங்குற, நாங்க அழிந்து போறோம். இதான் சில பேருக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா சாவு தான் முதல்ல வருது. செத்தமோ, ஐயோ செத்த, எனக்கு கிறுக்க பிடிச்சிரும், குடும்பிய பிடிச்சிரும். புரியுதுங்களா? ஆனா ரொம்ப பேர் அப்படிதான் ரியாக்ஷன். ஒரு சவால் உங்களுக்கு திடீர்னு வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ற? அவர் கூட இருந்தா நீ அவர் இருக்கிறார் நம்பிக்கையில இருக்கணும். தான் இதான் சொல்றா, சரிங்களா? நான் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, பொல்லாப்புக்கு அவரோட கோலம் அவரோட தையம் இந்த பக்கம் 1000 இந்த பக்கம் 10000 விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னதான் சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் கூடவே இருக்கிறார், அவர் கூடவே. இதான் ரெஸ்பாண்ட். அதாவது தேவ பிரசன்னத்தோட அருமையில வாழ்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு வந்தாலும் அவங்க ரெஸ்பாண்ட், இப்போ என் தேவன் கூடவே இருக்கிறார்.
உலகத்தாரு தத்தளிப்பாங்க, உலகத்தார் கவலையிலையும் சோகத்திலும் நிரம்புவாங்க. நீ கர்த்தரை அறிந்திருக்கிற. புரியுது உங்களுக்கு? கர்த்தரை அறிந்திருக்கிறார். அநேக பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அவர் இன்னும் அறியல. ஏன்னா வாக்கு கொடுத்தவர் உண்மை இல்லை. நான் உன்னோடு கூடவே இருப்பேன், உன்னோடு கூடவே இருப்பேன் அப்படின்ற. ஆனா தேவன் கூடவே இருக்கிறதை உடல்ல பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஆவியாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆலயத்துல தான் தங்குவார். எங்க தங்குவார்? எங்க? அந்த ஆலயத்தின் பேர் என்ன? எந்த சேர்ச்சி? செயின்ட் ஜோசப் சேர்ச்சி, செயின்ட் மைக்கேல் சேர்ச்சி, அண்ணன் வேளாங்கண்ணி. சொல்லுங்க, எந்த சேர்ச்சில் ஆண்டவர் தங்குறார்? இந்த பிணையில எங்க? உங்களுக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக தங்குறார். நம்பிக்கை இருக்கா? யாரும் நம்பிக்கை இருக்கா? நம்பர் மாதிரி சொல்லுங்கள. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உள்ளுக்கு இருக்கிற விஷயம் வெளியில மூஞ்சி பார்த்தாலே தெரியும். இப்ப அவர் இருக்கிற மாதிரி மூஞ்சி இருக்கா? இல்ல மாஸ்டர், என்னமோ உங்களுக்கு தெரியாது, எனக்கு என்னென்னமோ இருக்கு மாஸ்டர். சரியா? இதான் பெரிய பிரச்சனை. அவர் ஆவியில கூடவே இருக்கிறார். நமக்குள்ள ஆவியில கூட, நமக்குள்ள எங்க இருக்கிறார்? எங்க? உள்ளத்தில். நம்ம உள்ளத்துல இருக்க. உள்ளம் வேற, இருதயம் வேற. உள்ளம் என்பது ஆவியின் மனுஷன், இருதயம் வந்து பக்கு பக்கு நடிக்கிற. அதுதான் நீ இன்னும் உசுரா இருக்கிறேன்னு சொல்லுது. இன்னும் இருக்கிற நீ இன்னும் கிக் பண்ணிக்கிட்டு. ஆனா ஆண்டவர் நம்முடைய ஆவியில் இருக்கிறார். அது நமக்குள்ளார. உங்களுக்கு உங்க உள்ளுக்கு எவ்வளவு தூரம், அதை கொஞ்சம் கவனிக்கணும். இது ரூல் இருக்கா? கொஞ்சம் எடுத்து பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் உங்க உள்ளுக்கு எவ்வளவு தூரம்? உங்களுக்கு உங்க மனசுக்கு அவ்வளவு தூரம். நாங்க சொல்றோம்ல, நான் என் மனசு விருப்பப்படி செய்யறேன். நானு என்னுடைய மனசு விருப்பப்படி செய்கிறேன். அப்ப நீ யாரு? மனசு இங்க இருக்கு, நீ எங்க இருக்க? எவ்வளவு தூரம்? உங்களுக்கு மனசுக்கு தூரம் இருக்கா? சொல்லுங்க. இல்ல எங்கேயாவது வெளியில் போகும்போது மனசு விட்டுட்டு போகிறீங்களா? ஆண்டவர் மனசுல இருக்கிறார், உள்ளுக்கு இருக்கிறார், ஆவியில் இருக்கிறார். நமக்கும் அவர் இருக்கிறதுக்கு தூரமே இல்லை, தூரமே இல்லை. உங்களுக்குள்ளாக இருக்கிறார், தூரமே கிடையாது. அவ்வளவு நெருக்கம். என்ன பிரச்சனை? அவர் இருக்கிறதை நாம் உணராமல் போகிறோம், கவனம் செலுத்தாமல் போகிறோம். அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்றால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறோம். இங்க போட்டு அவர் உண்டு, அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். அப்ப அவர் அருகில் இருக்க, நம்மோடு இருக்கிறார். அதனால அவர் தூரமா இல்லை. எந்த நேரமும் அவரை அணுகலாம், எந்த நேரமும் அவரோடு உரையாடலாம். கவனிக்க, நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தின் பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா, தேவ சமூகத்தின் பழக்கம், அதாவது கர்த்தரோட வசனத்தை வாசித்து தியானம் பண்ணுங்க. இந்த தியானம் பண்றத கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? எப்படி தியானம், இந்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ உங்களை பத்தி
யாரோ கெட்டதா பேசி உங்களுக்கு தீமை செஞ்சு கூட எது பற்ற வச்சுட்டாங்க, ஏதோ போட்டு பூசை பண்ணி விட்டாங்க, உங்க காதுக்கு வந்துருச்சு. அது வந்த பிறகு அவங்க எவ்வளவு நாள் உங்க மனசுல இருப்பாங்க? அந்த மாதிரி செஞ்சவங்க சொல்லுங்க. ஆமா, சாகுறவங்க இருப்பான், புருஷன் கூட இருப்பான். நான் என்ன சொல்றேன்னா, உங்களை யாரும் புண்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க. அந்த வேதனைப்படுத்தி பயங்கர வாக்குவாதம் வந்து வேதனைப்படுத்தி அப்படி கோபமா இருக்காங்க, உங்களுக்கு தான் இருக்கிறீங்க. அவங்க ரவும் பம்பளம் உங்க மனசுல இருப்பாங்க. அவங்கள பத்தி சிந்திக்கும். இந்த மாதிரி பேசி விட்டால, இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நாசமா போகணும், நல்லா இருக்கக்கூடாது, சான்ஸ் கிடைச்சா நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்கட்டும். சரிங்களா? நம்ம எல்லாரும் முன்னுக்கு நான் வந்து போறேன், நான் அடிக்க போறேன், வரட்டும் வரட்டும், உள்ளுக்கு பெரிய சட்டை போடும், அவன் எங்கே இருப்பான். சரிங்களா? அதாவது இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஏதாவது கழுவிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த வேதத்தில் இதை போட்டுருவாங்க, இதை போட்டு அடிக்கிறது. தெரியல, முந்தி எல்லாம் துணியை கையில் துணிப்பல, தும்பு தும்பு தும்முன்னு அவன் நினைச்சிட்டேன். கோபத்தை நீங்க தான் காமிக்கிறது. அதான் அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேலையை செய்யும் போது அதே நேரத்துல இன்னொரு காரணம் சிந்திப்பாயா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? வேலை தான், ஆனா அதே வேலையில மனசு இன்னொரு இடத்துல பேசுது. இது நாள் முழுவதும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி தீமைகள் செய்ததெல்லாம் மனசுல வந்து அதையே சிந்திச்சு தொடர்ந்து சிந்திக்கிறோம் இல்லையா? அது ஒரு தியானம். அதுதான் தியானம். இப்ப நான் சொல்ற புரியா? தியானம்னா சும்மா எங்கே சன்னியாசி மாதிரி ஒத்தக்கால், சரிங்களா, ஓம்கா ஓம்கா ஓம்கா, சரிங்களா, அப்படி சொல்லிட்டு இருக்கிறது. சில பேர் இந்த தியானம்னா சில கிறிஸ்தவங்களுக்கு தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. தியானம்னா பாஸ்டர் வசனத்துல பாஸ்டர் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணும், தூங்கி விழுந்துருவேன், சும்மா டூப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா வாசிக்கும் போது நீ தூங்குற, வாசிக்கும் போது தூங்குற, அப்புறம் நான் வாசி பிறகு என்னன்னா, சரிங்களா, நம்ம வாசித்தது உள்ளுக்கு வந்து அந்த நாள் முழுவதும் நம்முடைய எண்ணத்துல ஓடுவதற்கு இடம் கொடுக்கிறோம். அதனால பாஸ்டர் இரவு பகல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான சொல்லி எப்படி பாஸ்டர் நம்ம இரவு பகல் பைபிளை தூக்கிட்டே இருக்க முடியுமா? யார் தூக்கிட்டு போக சொல்றதுப்பா? இப்ப யார் தூக்கிட்டு போக சொல்றது? இரவும் பகலுமா பைபிள் எப்படி பாஸ்டர் வாசிக்கிறது? சரிங்களா? இரவு பகலுமா வாசிக்க சொல்ல என்ன அதன் அர்த்தம்? அந்த வசனம் உன்னை விட்டு விளக்காக இருக்கட்டும். நீ வாசித்ததை உள்வாங்கி நாள் முழுதும் அந்த வசனத்தை நீ சிந்தனைக்கு இடம் கொடு. ஆண்டவர் இப்படி சொன்னார் இல்லையா? அப்படி எதுக்கு சொன்னாரு? இப்படி ஏன் சொன்னாரு? பரிசுத்தாவி கூட தான் இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க, பரிசுத்தாவியானவரே நீங்க தான் எனக்கு டீச்சர், எனக்கு இந்த விஷயம் புரியல, இன்னைக்கு எனக்கு நடக்கிற இந்த வாழ்க்கை சம்பவத்தோடு எப்படி அதை இணைக்கிறது, இந்த சம்பவத்துக்கு நீங்க கொடுக்குற பதில் என்ன? நான் சொல்றேன், தயவு செய்து இந்த மாதிரி பேசுங்க. ஆண்டவர் நான் அந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்கும்போது என்கிட்ட சொல்லிக் கொடுத்தது என் ஜனங்கிட்ட சொல்லு. என் ஜனங்கள் எல்லாம் பாரம்பரியமாக தான் ஜெபிக்கிறாங்க. சரிங்களா? நெருக்கமா வரல, மனம் விட்டு அவர்கிட்ட அவர் இருக்கிறத பேசுங்க. எனக்கு இது குழப்பமா இருக்காங்க, சரிங்களா, எனக்கு குழப்பமா இருக்கு. நீங்க எந்த இடத்துல போயிட்டு இருந்தாலும் அவருக்கு பேசிக்கிட்டே போகலாம். அவர்கிட்ட இந்த மாதிரி மனம் விட்டு பேச கற்றுக்கணும். அவர் கூட இருக்கிறான். அவர் இருக்கிறத கனப்படுத்துங்க. அவர் இருக்கிறத கனப்படுத்திட்டா அவர் மகிமை எப்போது இருக்கும்? கூட இருக்கிறார். முக்கியமானது நான் உங்கள்கிட்ட முந்தைய கேட்டிருக்கிறேன், ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு முக்கியமான ஒரு விருந்தாளி ஒருத்தர் இருக்கிறார், நீங்க ரொம்ப கனப்படுத்துறாரு. உங்க வீட்டுக்கு வந்து 4 நாள் தங்க போறாங்க. அவங்க வந்து தங்க போறாங்க 4 நாள். சரிங்களா? வீட்டுக்கு வர போறாங்க. என்ன செய்வீங்க? வீட்டை இவ்வளவு நாள் சுத்தப்படுத்தல, இப்போ ஸ்பெஷலா, அதாவது இன்னொரு பிரயாசப்படுத்தி நல்லா சுத்தப்படுத்தணும் எல்லாம். சரிங்களா? ஆமா, 10 வருஷம் சனியன் எல்லாத்தையும் வெளியே
எல்லாத்தையும் சோஃபா கிஃபா எல்லாத்தையும் தட்டு கிட்டு எல்லாத்தையும் ஸ்பெக்டிங் போட்டு எல்லாத்தையும் இழுக்கிறது. சரிங்களா? எல்லாம் சுத்தம். சரி, சுத்தப்படுத்துவோம். அப்புறம் முக்கியமானவராக தங்க போறாரு. எப்படி ரெடி பண்றீங்க பாருங்க. சுத்தப்படுத்துவோம். அப்புறம் சாப்பிடுறது. அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலாம். அவங்க வந்து கேட்டுக்குவோம் அவங்களுக்கு என்ன ஆசை, அவங்களுக்கு பிடிச்சதா கொடுப்போம். அவங்களுக்கு எது விருப்பமோ அவங்க விருப்பத்தை நாடுவோம். அடுத்தது அப்புறம் உங்க வீட்டில் சொந்தக்காரன் வந்தது இருப்பாங்க, போச்சுப்போம். சரிங்களா? அவங்க தங்குறதுக்கு இடம், அவங்க தங்குறதுக்கு ஒழுங்கான இடத்தை கொடுக்கணும். எங்க பாத்ரூம்ல கொடுத்துருக்கீங்களா? அவங்க தங்குறதுக்கு அறை எல்லாம் இருக்கணுங்க. மெத்த கித்தெல்லாம் போட்டு படுக்கெல்லாம் போட்டு, சரிங்களா, எல்லாம் சுத்தமாக வச்சு அவங்களுக்கு வேண்டியதை எடுத்து வச்சு டவல் எடுத்து கொடுத்து இதை எடுத்து கொடுத்து அதை எடுத்து எல்லாம் ரெடியாக வச்சு வச்சுக்கலாம். அழகாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்புறம் புசு புசு புசுன்னு எல்லாத்தையும் அடிச்சு வச்சு அவங்க அந்த கம்ம உள்ளுக்கு வரணும். ரெடி பண்ணிடணும். சரி, படுக்க அறை ரெடி, சாப்பாடு ரெடி, சுத்தம் ரெடி. அடுத்தது அப்புறம் என்ன பாஸ்டர்? பேச அதாவது பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்றீங்க? பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பீங்க? நான் உங்க வாயிலெல்லாம் டேப் போட்டுக்கிறேன். பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவோம்? கத்தாத, ஒழுங்கா நடந்துக்கோ, நீ அது எது அடிக்க பிடிக்க போய் சத்த கத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டும் புருஷன் கொஞ்சம் கத்துற கை பேசலாம். ஆனா அதை கொஞ்ச நேரம் பொத்தி வச்சுக்கோ. இடையில ஏதாவது கோவம் வந்தா கத்திராது இல்லை. சரிங்களா? நான் கமக்கமா காடியில் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திட்டதெல்லாம் திட்டு போதெல்லாம். சரிங்களா? எல்லாம் தொப்பலை வாங்கி தொடச்சிக்கிட்டு நல்ல மாதிரி எதுவும் இல்லை. கேட்டாக்கா ஷாப்பிங் போகணும். புரியுதா சொல்றது? அப்போ வரவங்க மனசு நோக்காம, அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காம, நமக்கு வருத்தம் இருந்தாலும் அவங்க முன்னுக்கு காமிக்காம தனியா போயிட்டு வரீங்க. நிக்கே இவ்வளவு அக்கறை எடுக்கணும். ஆனா தேவன் நம்மோடு தங்குறார். இவங்களோட முக்கியமானது எவ்வளவு அக்கறை இருக்கிறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையிலே எவ்வளவு அக்கறை எடுக்கிறார். ஏன்னா அவர் உள்ளத்திலே தங்குறார். நம்ம அக்கறை எடுக்கிறது இல்லை, அலட்சியப்படுத்துகிறோம். புரியுது உங்களுக்கு? அவர் இருக்கிறார் என்பதை முக்கியப்படுத்தல. நீ கரெக்டா மிஸ் பண்ற. நீ எவ்வளவு ஜெபித்தாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது. நீ எவ்வளவு கூட்டங்களுக்கு போனாலும் பிரச்சனை தீரல. ஏன்? அவரை நீ கனப்படுத்தல. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்றார். அவரை பிரியப்படுத்தலாம். அதனால நம்ம வாழ்க்கையை ஒருத்தர் விருந்தாடி வந்தா நம்ம இதே மாத்திக்கிறோமா இல்லையா? நம்ம இதை மாத்திக்கலாம். புரியுதுங்களா? அவங்க வந்து இத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட தனியாக சாப்பிட, நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன்னு அவங்களோடு சேர்ந்து நம்ம டைம் மாத்திக்கிறோமா இல்லையா? எல்லாமே அந்த விருந்தாளிக்கு ஏற்றதை பார்த்திக்கிறோம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஏன் நாம் அவருக்கு விருப்பமா அட்ஜஸ்ட் பண்ண முடியல? சரிங்களா? என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண அவரே வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவருக்கு நீங்க பிரியமா இருக்க முயற்சி பண்றீங்க. ஆண்டவர் தெரியுது. இப்போ அந்த முயற்சி பண்ண வரும்போது ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, உன்னை தண்டிக்க மாட்டா, உனக்கு கிருபை கொடுக்கிறார். ஏன்னா அவர் உள்ளத்தை பார்க்கிறார். நீ உண்மையில அவருக்கு வாழணும்னு விரும்புற, ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆச்சு, சரிங்களா? கிருபை கொடுக்கிறார். பலவீனருக்கு கிருபை கொடுக்கிறார். பலவீனருக்கு பலனை தரார். உன்னை அடிச்சு போட்டு உன்னை குற்றப்படுத்துறது இல்லை. அவன் இரக்கத்தின் தேவன். ஆனா அந்த ஆசை ஆண்டவரை உங்களை தான் நான் பிரியப்படுத்த இருக்கிறேன்.
உங்களுக்கு விருப்பமாக தான் நடக்க போகிறேன். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை வாயில் வர வார்த்தையும் என்னுடைய எண்ணத்தில் ஓடுகிற எண்ணங்களும் என்னோட ஆசைகள் எல்லாம் உமக்கு முன்பாக பலிபீடத்தில் வைக்கிறேன். இது உமக்கு பிரியமாக இருக்கட்டும். இடையில தவறு போனாலும் ஆண்டவரே என்னை தீமையிலிருந்து விலக்கியிருக்கேன், காத்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு பலன். நீங்கள் எல்லாம் நான் எப்படி வாழ முடியும்? உங்கள் பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நாள் முழுவதும் உங்களோட சிந்தனை எனக்குள்ளார இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த பழக்கத்துக்கு வர பேசுங்க. அப்படி சும்மா போட்டு அல்லையா ஸ்தோத்திரம், அல்லையா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அல்லையா ஸ்தோத்திரம், சரிங்களா? நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு செஞ்சதே செஞ்சுக்கிட்டு, சரிங்களா? ஒரு வாய்ப்பாடமா அவர்கிட்ட சொல்றது. ஏன்னா அவர் மிஷினா, சரிங்களா? அதுக்கு நான் டைப் பண்ணி வச்சுக்கப்ப ஏஐ சொல்லு, அதுவே சொல்லி கொடு. புரியுதா உங்களுக்கு? தேவனோடு சந்தோஷிக்கணும். அவர் என்னோடு கூட இருக்கிறாரு, என்னோடு கூட இருக்கிறார். தாவீது எப்படி மணியாச்சு? நீ கை காணிக்கிறீங்க, பேசிக்கிட்டே போனாமா? ஏன்னா முடிச்சுட்டு நான் போகணும். கவனிங்க, தாவீது சொல்றாரு, கர்த்தரை நினைப்பறான், நான் தாழ்ச்சியிலே. அவர் பாருங்க, ஆண்டவர் தான் என் மேய்ப்பர். அவர் மேய்ப்பராக தான் எனக்கு ஒரு குறையும் வராது. அவர் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே எனக்கு ஒரு கவலை இல்லை. அவர் தான் வழி நடத்துகிறவர். நான் எது அதுன்னு கேள்வி கேட்க போறதில்லை. அவரை நம்பிக்கிட்டு தான் இருக்க சொல்றார், சரிங்களா? அவரை நம்பி இருக்கிற, ஏன்னா அவர் தான் என்னை கொண்டு செல்கிறவர், சரிங்களா? தேவன். அதாவது நம்ம சில சமயம் இங்க இருக்கிறவங்க டாக்ஸியில் போயிருக்கிறீங்களா இல்லையா? டாக்ஸியில் இருக்கிறது கோலாலம் இருக்கு, அவ்வளவு தூரம் போக முடியாதா? கேள்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதை கேட்டுக்கிறேன். இந்த பிணைங்க விட்டு வெளியில போல, சரிங்களா? பாக்கான் எங்க இருக்கு? பாக்கான் சராய், பாக்கான் தத்துவ தெரியும். பாக்கான் சராய் இங்க இருக்கு, சரிங்களா? அதாவது நம்ம டாக்ஸியில போனோமா, தூர பயணம் போறீங்க. எத்தனை பேர் டாக்ஸியில் போய் படுத்து தூங்கி இருக்கிறீங்க? போகும்போது தூங்கி இருக்கீங்களா இல்லையா? அதை ஓட்டுற டிரைவர் சொந்தக்காரனா எவனோ ஓட்டுறான். ஆனா உங்க உசுரை அவங்க கையில கொடுத்துட்டு நீ ஜம்முன்னு கரெக்டா கொடுத்துங்க. எங்கேயாவது மோதி போடுவான், எங்கேயாவது இது பண்ணி போடுவான். சந்தேகம் இருந்தா நீ இவ்வளவு நிம்மதியா தூங்குவியா? இல்ல. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கிறதுனால அவன் பார்த்துப்பான்னு சொல்லி நம்ம தூங்கிடுறோம். அவன் கணக்கா போய் சேர்த்துறாங்க. அதனால தான் இங்க இருக்கிறீங்க. திருப்பி என்ன உங்க ஸ்திரீ முடிஞ்சது, தெரியுங்களா? சேர்த்துறேன். ஒரு மனுஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்க, கர்த்தர் மேல ஏன் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது? கர்த்தர் கொண்டு செல்லுவார். இந்த நம்பிக்கை வருங்க. ஒரு சாதாரண மனுஷன் என்னை நம்பி என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற அந்த காடியில் அப்படின்னா கர்த்தர் என்னை பண்ணுகிறார். அவர் என்னை வழி நடத்துவார். அவர் பிரசன்னம் என்னை நடத்துவார், சரிங்களா? எனக்கு குறை இருக்காதுன்னு சொல்றார். அப்புறம் அதெல்லாம் வாசி வரும்போது என்ன செய்யறாரு, சரிங்களா? அவருக்கு என்ன ஒரு துன்பம் வந்தாலும் சவால் வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் பிரச்சனை கூட இருக்கிறது. எனக்கு கவலையே இல்லை, எனக்கு கவலையே இல்லை. அதான் எதை வச்சு ஆண்டவர் அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு? ஆடை வச்சு செம்மறியா சுத்தமா போடும், புரியுதுங்களா? அது மக்கு, அந்த ஆடு மக்குன்னா மக்கு. அதுக்கு சொந்தமா டிஃபென்ஸ் பண்ண தெரியாது, தன்னை பாதுகாக்க தெரியாது. எதுவும் பேன் சொல்லி போ, அது இன்னும் சில பேர் பேன் தான் இருக்கு. அது ஒண்ணுமே இல்லைங்க. மேற்படம் தான் சார்ந்து இருக்கும். மேற்படம் தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு சண்டை போட முடியாது, இது முடியாது, அது முடியாது. அப்படி ஆடு அவ்வளோ வீக்கா இருக்கிறது கூட ஆடு சொல்றாரு, உன் தேவையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் பாதுகாத்துக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே செய்ய முடியாத ஆட்டுக்கு தேவன் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாருன்னா அதுக்கு முக்கியம் நீ அதை விட மேலானவர். உனக்கு அவர் செய்வது நிச்சயம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் முன்னுக்கு போகிறார். அவர் பின்னுக்கு நான் போற வரைக்கும், அவர் வழின்றதை நம்பி போற வரைக்கும்
சரிங்களா? நன்மை எனக்கு உண்டாகும். நான் கர்த்தரை முன்னுக்கு வச்சு அவர் பின்னால போனா எனக்கு பின்னால ஒண்ணு வருதான். என்னது? அவர் பின்னால நான் போனா என் பின்னால என்ன வருது? சொல்லுங்க. நாயும் பூனையும். நன்மையும் கிருபையும். நான் முன்னால போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் விசுவாசி போயிட்டு இருக்கிறேன், ஏதோ தவறு செஞ்சிட்டேன். அவர்தான் பின்னால் யார் வரா? அவர் கிருபை வருது, உன்னை தேற்றுவார். விழுந்துட்டியா? ஏந்திரிக்க போறார், முடிச்சுட்டு போறார். சரிங்களா? ஏதோ தவறு செஞ்சிட்டீங்க, புத்தி கெட்டதனமா, அவசரத்துல, கோபத்துல, அவர் தேற்றுறார். அவர் நியாயத்திருக்கிறவர் அல்ல, அவர் தேற்றுகிறது அல்ல. அவருடைய கோயிலை தேற்றுகிறது. அவர் திருக்கும் பொழுது அவர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு கேன்சர், ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் கத்தி எடுத்து வெட்டுறான். அந்த வெட்டுறது தேற்றுறானா ஆக்குறாங்க? சரி, இது தமிழ் வார்த்தை, நான் தவறா சொல்லிவிட்டேன். டாக்டர் கத்தி வச்சு வெட்டுறாங்க, சரிங்களா? அது சீல் எடுக்க, அது தேற்றுறதுக்காக வெட்டுறானா? சரிங்களா? இல்ல உங்களுக்கு பாதிப்பு வர வெட்டுறாங்க? தேற்றுதல். சரிங்களா? அது வெட்டும் போது வலிக்குமா வலிக்காது? வலிக்கும். ஆனா அந்த வலி தேற்றுவதற்காக. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்க, ஆண்டவர் தேற்றுகிறார். அதை தேற்றுகிற காலத்துல உனக்கு வலியும் வரும். நீ செஞ்ச தவறுக்கு அந்த வலி வரும். ஆனாலும் அவர் கிருபை பெருசு. அது கொஞ்ச நாள் அந்த வலி இருக்கும், சரிங்களா? அப்புறம் அவர் தேற்றுவார். இவர் தான் நம்ம தேவை, அவர் தான் நம்ம தேவை. அவன் மனசுல ஏதாவது நீ ரகசியமா செஞ்சு விட்டு ஓடி போயிடாத விட்டு அவர்கிட்ட வா, அவர்கிட்ட பேசு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கிருபை என்னை தேற்றும். எனக்கு பின்னால நன்மையும் கிருபை என்னை தொடர்ந்து வரும். இதுக்கிடையில யாரும் அவனுக்கு ஷார்ட் பண்ண முடியாது. முன்னுக்கு அவர், பின்னுக்கு நன்மை கிருபை, நடுவில் நீ. யார் உன்னை தொட முடியும்? சொல்லுங்க, யார் உன்னை தொட முடியும்? முன்னுக்கு போறவர் ஆண்டவர், பின்னுக்கு இருக்கிறது நன்மையும் கிருபையும் வருது. இதுக்கிடையில எப்படி அவங்களை தொட முடியும்? சரிங்களா? இல்ல சில பேருக்கு எங்க இருந்தாலும் பாஸ்டர் பயமா இருக்கு பாஸ்டர். ஏன்? கொலுசு வீட்டுல வீட்டுல கொலுசு சத்தம் கேட்கறான். நான் பார்த்து கொலுசு எதுவோ ஆடுது பாஸ்டர், வீட்டுல நடக்குது பாஸ்டர். சரிங்களா? நான் வீட்டுல படி இருந்து இறங்கும் போது இது ஒருத்தருக்கு சொல்றேன், பாஸ்டர் நான் வீட்டுக்கு நடக்கும்போது ஏதோ மூவ் பண்ணுது பாஸ்டர், அது மூவ் பண்ணுது பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர். ராத்திரி கீழே போறதுக்கு மே வீட்டில் இருக்கிறான், கீழே போறதுக்கு பயமா இருக்கு. சரிங்களா? என்ன பிரச்சனைன்னா அவங்க பாத்ரூம் கீழே, நேரத்துக்கு பாத்ரூம் இல்லை. சரி, பாத்ரூம் போனாலும் பயமா இருக்கு, எனக்கு கொலுசு சத்தம் வர. மோகினி பிசாசு உட்கார்ந்து இருக்கு. ஹலோ, கர்த்தர் கூட இருந்தா நன்மையும் கிருபை தான் இருக்கும். சரிங்க, நாசமும் கிறுக்கு இருக்காது. புரியுதுங்களா? கர்த்தர் கூட இருந்தா உனக்கு நன்மை வரல. இது விசுவாசிங்க. அதான் சொன்னீங்க, எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுது, எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம். உங்க இருதயத்தை ஆயத்தப்படுது. நான் அது நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட வசனத்தை ஜோரா வாசிக்கணும். ஏன்னா சங்கீதம் ஒண்ணு இல்லை, என்ன போட்டிருக்கான்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பிரியத்தினால நடத்தப்படுங்க. கட்டாயத்தினால இல்லை, கட்டாயத்தினால இல்லை, பிரியம். அந்த பிரியம் இருந்ததுன்னா எப்பெல்லாம் அதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சு வாசிப்பீங்க. அப்புறம் நேரம் இருக்கும் போதெல்லாம் எடுத்து வாசிப்போம். இல்ல பாஸ்டர் ரொம்ப வாசித்தா கண்ணு பூத்து போயிடும். இப்பவே பூத்து போயிருக்கு. சரிங்களா? வாசிக்காம நீ கன்றாவிலாம் பார்த்து தான் பூத்து இருக்கு. பார்க்க வேண்டியது பார்த்தா அது பூக்காது. சரிங்களா?
வசனத்தை வாசிங்க, வசனத்தை கேட்டுப்படுங்க. அந்த வசனம் என்ன செய்யணுமா? குடும்பமா உட்கார்ந்து வாசிக்க. நான் குடும்பம் உட்கார்ந்து வாசிக்கும் போது ஆவியின் மண்டலம், வீட்டில் இருக்கிற அந்த ஆவியின் மண்டலம் சுத்தப்படுத்தப்படுகிறது. இது நிறைய இடத்துல இந்தியாவில் நான் படிச்சு கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு சரிங்களா வந்துட்டேன். ஏன்னா பாஸ்டர்களுக்கு நாங்கள் போன பாஸ்டர்களுக்கு நடத்துறது. ஏன்னா அவங்க வீட்டிலே பிரச்சனை இருக்குது. அப்போ ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொல்றாரு, பாஸ்டர் நாங்கள் பழக்கம் வாசிக்கிறது தான், ஆனால் நீங்கள் சொன்னபடி நாங்கள் குடும்பமாக உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தோம். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். இப்போதான் நான் யோசிக்கிறேன், எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் அடிக்கடி சண்டை வந்துடும் மனக்கில் மனைவிக்கும். இப்போ அது இல்லை பாஸ்டர். புரியுதுங்களா? ஏன்? அதாவது நம்ம இந்த அந்த நம்ம வீட்டில் தேவ பிரசம் உலாவும். ஆனா அவர் உலாவதற்கு ஏற்ற விருப்பமான நிலை இல்லைன்னா அவர் பிரசனம் விலகிது. அவர் விலகும் போது யார் உள்ளுக்கு வர சொல்லுங்க? ஆண்டவர் விலகிட்டா யார் வரா? பிசாசு. சரிங்களா? அதான் ஒருத்தர் சொல்றான், நான் இதே கேள்விதான் கேட்டேன், மாமியார் ஆண்டவர் அவர் பிரசன்னம் அங்க எடுப்படும் பொழுது பிசாசு வரும். திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கிறோம். அவன் குடும்பத்தை குழப்பிட்டு இருப்பான். சின்ன காரியம் தான் அப்படியே பத்த வச்சிருப்பான். சரிங்களா? அதுக்கு தான் அவர் எப்போது இருக்குனாங்க. அப்ப அவரோட பிரச்சனை இருக்க வசனத்தை வாசிக்கிறது அவரை கனப்படுத்துகிறோம். ஏன்னா அவர் வசனம், அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை பேசும்போது அவர் ஆவியாக வெளிப்படுகிறார். எங்கு துதிகள் மத்தியில் தேவன் வாசம் பண்றார். துதி அவர் தங்குவதற்கு ஏற்ற இடம். அது போல அவரோட வார்த்தை அவர் வெளிப்படுவதற்கு ஏற்ற. இதை நீங்க பிரியமா செய்யுங்க. பிள்ளை தாயெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உட்கார வச்சு ஒன்னா வாசிங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு பழக்கம் வந்துடும். அதை நீங்க அது மாதிரி கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்க குடும்பத்தில் இந்த பிள்ளைகள் பெருசாக கல்யாணம் பண்ணும்போது அவங்கள இதே பழக்கம் செய்வாங்க. அவங்க வீடு பாதுகாக்கப்படும். சரிங்களா? நீங்க சேர்ச்சில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகலாம். அந்த வீட்டில் இருக்கிற மண்டபம் உங்களுக்கு தான் தெரியும். அது திருத்தணும். மூடி மறைக்கிறதும் உங்களுக்கு நன்மை வரப்போதில்லை. அதை திருத்தணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவரோட சமாதானம் வீட்டு ஆளுக செய்யும். அப்ப அதை செய்வதற்கு நீங்க ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. அடுத்த தடவை வரும்போது நான் தொடர்ந்து நான் எழுதி கருத்துறேன். ஸ்தோத்திரம். கருத்தர் நல்லவர். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி, உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. நீர் எங்களுக்கு நன்மை செய்வதனால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய எல்லா நன்மைக்காக நன்றி பிதாவே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அவரோடு பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் உங்க வாழ்க்கை அவரோடு பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தக்கூடிய காரியம். அவர் எவ்வளவு அருமையானவர். அவர் நமக்கு நன்மையே